ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சித்ராவும் ஈஸ்வரியும் சேர்ந்துட்டு சேது எந்த உண்மையுமே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்காக சேது குடிக்கிற ஜூஸில் மருந்து கொடுத்து இப்போது நம்ம சேதுவை மயக்கம் போட வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாமிக்கு ரொம்பவே ஆக்ரோஷமாக நம்ம சேதுவை எழுப்பி விட்டது மட்டும் இல்லாமல் நம்ம சேதுக்கு அந்த உண்மையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற வழியையும் சொல்லிட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வருது. கோவம் வந்த உடனே நம்ம அதாவது போஸ் கிட்ட போயிட்டு, இங்க பாரு போஸ், நீ பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லனா இந்த உண்மையெல்லாம் போயிட்டு நான் அப்பா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட, அண்ணன் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அப்போ நீ நிறைய தப்பு பண்ணிருக்க, எந்த தப்பை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல அப்படிதானே? அண்ணன் அப்படியெல்லாம் இல்லைண்ணா, நான் எந்த தப்புமே பண்ணலை, நீங்கள் எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இங்கே பாருடா போஸ், நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன். நீ காட்டுக்குள்ளே போயிட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டால் நம்ம போஸுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அண்ணா என்னென்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்கே பாரு, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு உன்னோட வாய்ஸில் தடுமாட்டம் தெரியுது அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் எதுவும் பண்ணலை, நான் தான் மருந்து கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க. நீ மருந்து காட்டுக்குள்ளே போயிட்டு எப்படியெல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஏதோ உளறி எதையோ சொல்லும் போது நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்கே பாருடா, இந்த மாதிரியெல்லாம் அந்த மருந்தெல்லாம் கொண்டு வர முடியாது, அந்த மருந்தை கொண்டு வரதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீ ஒன்று கூட ஃபாலோ பண்ணல. நீ இந்த மாதிரி போயிட்டு இருந்தனா கண்டிப்பாக அந்த வண்டுகள்லாம் உன்னை கடிச்சு சாப்பிட்ருக்குமே, இப்படி எப்படி போயிட்டு நீ மருந்தை கொண்டு வந்த, நீ எப்படி மருந்து கொண்டு வந்தேன்னு நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கண்ணே, நான் எப்படி மருந்து கொண்டு வந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும்டா, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ காட்டுக்குள்ள தமிழ்ச்செல்வி மருந்து கொண்டு வந்துட்டு இருந்தா, அப்போன்னு பார்த்து தமிழ்ச்செல்வி மருந்து கொண்டு வரத பார்த்த நீ அவளை எப்படியாவது அடிச்சு கீழே போட்டுட்டு அவகிட்ட இருந்து மருந்தெல்லாம் நீ புடுங்கிக்கலான்னு நினைச்ச. அதுக்கப்புறம் அவளை கட்டையால தலையிலே அடிச்சுட்டு அவளை மயக்கம் போட வச்சுட்டு அவகிட்ட இருந்து மருந்தை கொண்டு வந்த, அதுதானே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்னென்ன என்கிட்ட இருந்து உண்மையாக வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் போயிட்டு பெரியப்பா கிட்ட சொல்லலான்னு பார்க்குறீங்களா? அந்த உண்மை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். இங்கே பாருங்க, அந்த அப்படிதான் நான் மருந்தை கொண்டு வந்தேன். ஆனால் இந்த உண்மை எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க? எந்த ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம போஸ் சேதுக்கு பயங்கர கோவம். இங்க பாருடா, நீ தான் கொண்டு வந்தன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லதான். இந்த டைம்ல நான் எந்த இதுவுமே சொல்ல முடியாது. ஆனா அப்பா உனக்கு கொடுக்கறன்றத 1 கோடி ரூபாயில 1 ரூபாய் கூட உனக்கு கிடைக்காதுடா. இப்படி ஒரு கேடு கெட்டவனுக்கு எப்படி நான் இதை கொடுக்க விடுவேன் அப்படின்றாங்க. இங்க பாருங்கண்ணே, கண்டிப்பா பெரியப்பா இதை கொடுப்பாரு. அப்படியே கொடுக்கலனாலையும் கண்டிப்பா என்னோட அம்மா இந்த காசை கொடுக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா, கண்டிப்பா அது மட்டும் நடக்காது, அது நடக்கவும் விட மாட்டேன். நீ இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுவும் போஸும் பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே மைண்ட் யோசிச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. ரெக்கார்ட் பண்ண உடனே பயங்கர சந்தோஷத்தோட கருப்பு கிட்ட போறாங்க. போயிட்டு கருப்பு, இங்க பாருங்க மாமா, நான் இப்போ ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அப்படியே மாப்பிள்ள என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க மாமா, இந்த ரெக்கார்டை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம போஸ் வாயாலே இந்த மருந்தெல்லாம் நான் கொண்டு வரல, தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து தான் இந்த மருந்தெல்லாம் அங்கே கொண்டு வந்தேன் அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே எப்படியா சேதோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாமா, இந்த ஆதாரத்தை கொண்டு வரதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ஆதாரத்தை எடுத்துட்டு போயிட்டு அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, அம்மா காவியாவை எப்படிமா சமாதானப்படுத்துறது, அவளை எப்படி சமாதானப்படுத்தாலும் கண்டிப்பா சமாதானம் ஆக மாட்டா மாதிரி தான் தெரியுதுமா. இப்போ நம்ம என்ன பண்றது, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு அந்த புடிபுடிக்காரன் சொன்ன மாதிரியே தான் இருக்குதுமா, ரொம்ப டென்ஷனா இருக்குமா. இப்போ இந்நேரத்துக்கு அவங்க வீட்டுல இருந்து யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வந்து ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும். அதுவும் நடக்கல. இப்போ வரைக்கும் அவ எதுவுமே வீட்டுல சொல்லலைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஒரு பக்கம் ஈஸ்வரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு
அதுக்கப்புறம் ஈஸ்வரி நானும் அதை தாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. இவன்கிட்ட நான் எவ்வளோ படித்து சொன்னேன். ஒன்றுத்தையாவது கேட்டானா? ஒன்றுமே பண்ணலை. இவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவன் எதுவுமே பொறுப்பே இல்லாமல் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கானே. அவங்க தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்காம இவன் அவங்க அவங்க வழியில் போயிட்டு இப்போ கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி பண்ணிட்டானே. இவனை நான் என்ன சொல்கிறது? இவனை என்ன பண்ணாலும் இவனுக்கு புத்தியே வராது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து காவியா ஃபோன் பண்ணுறாங்க. காவியா ஃபோன் பண்ணுறத பார்த்து பயங்கர சந்தோஷமாக டக்குன்னு ஃபோனை எடுத்து, மருமகளே சொல்லு மருமகளே, வீட்டில் எதுவும் சொல்லிடாத, நம்ம போஸ் நல்லவன் தான், அவனை அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த வீட்டில் இருக்க எங்கள் அத்தாச்சி தான் எல்லா வேலையுமே பண்ணது. அவங்க இதுக்கு முன்னாடியே அதாவது இப்போ எங்கள் சேது இருக்கான்ல, அவனை கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லி ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நின்றாங்க. இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இப்படி ஒரு அசிங்கத்தை என்னோட பையன் மேலே திணிக்க பார்க்குறாங்க. இதை நீ புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க, கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு பெரிய தண்டனையாக கொடுப்பேன். ஆனால் இந்த கல்யாணத்தை நிறுத்துறவன் மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்கள் பையன் வாழ்க்கையில் ஒரு பெருசாக நடக்க போகுது. அதை நடக்க போகிறத நினச்சி வாழ்க்கை ஃபுல்லாக உன்னோட பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன காவியா சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், உங்கள் பையனை நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் கொடுக்குற தண்டனையில் கண்டிப்பாக உங்கள் பையன் வாழ்க்கை ஃபுல்லாக அதாவது அந்த வழியை அனுபவிச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வயிற்றுல இருக்க குழந்தையும் அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நேரம் பார்த்து சேது உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே நம்ம சேது இருந்துட்டு தமிழ் செல்வி கிட்ட, இங்கே பாரு தமிழ், அதாவது உன்னை தலையில் அடிச்சுட்டு போனது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இதை கேட்ட தமிழ் செல்விக்கு பயங்கர ஷாக்கு. என்னங்க சொல்கிறீங்க? என்னை யாரு தலையில் அடிச்சு என்கிட்ட இருந்து மருந்தை கொண்டு போனதுன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கண்டுபிடிச்சிட்டு தமிழ் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு, மாமா இது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா மாமா? அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நாளே அக்கா என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனால் ஏதோ வீட்டில் நடக்கிற அடுத்தடுத்த பிரச்சனையால் நான் இந்த விஷயத்த மறந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி, நான் யாருன்னு சொல்கிறேன். இது எல்லாத்தையும் பண்ணது போஸு தான் அதாவது தமிழ்ச்செல்வி தலையில் கட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டு அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இந்த உண்மையெல்லாம் அவன் மாயாலே வர அளவுக்கு நான் பேசி அவன்கிட்ட இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா கிட்ட காட்டினா போதும், கண்டிப்பாக அப்பா இதை நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட சொல்கிறாரு. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், இதை எடுத்துகிட்டு போயிட்டு மாமா கிட்ட காட்ட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது என்ன தமிழ், கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போய் நான் காட்ட தான் போகிறேன். கண்டிப்பாக இந்த உண்மையெல்லாம் சொல்லி அப்பா வந்து யாருக்கிட்டேயுமே ஏமாறக்கூடாது. அதனால தான் இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு அது அப்பா தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். என்னன்னா இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷம். இன்னொரு பக்கம் அவ தன்னோட பையனுக்கு என்ன தண்டனையை கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா வந்துட்டு, என்னம்மா என்ன சொன்னா உங்க மருமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லடி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் மாட்டேன், ஆனா உங்க பையனுக்கு ஒரு பெரிய தண்டனையா கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாலேடி அப்படின்றாங்க. என்னம்மா கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாலா? ரொம்ப சந்தோஷமா அப்படின்றாங்க. இல்லடி தன்னோட பையனுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கன்னு சொல்றாளே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருமா, ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணம் நடக்கட்டும். இந்த கல்யாணம் நடந்தா அவளை எப்படி அடக்கிறதுன்னு நமக்கு தெரியும்ல, நம்ம அப்படி அடக்கிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் காவியவை ரொம்ப குறைச்சலாக எடை போட்டுட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா இவளை ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிற ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நிலைமை என்ன ஆக போதோ. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க, இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்குமா? இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, கண்டிப்பாக இப்போ சொன்னால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு காலையிலேயே கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்பா அவன் கையில் 1 கோடி ரூபாவை எடுத்து கொடுக்க போகிறாங்க. அந்த விஷயம் மட்டும் நடக்கவே கூடாது. நான் போயிட்டு இப்போவே சொல்ல போகிறேன் அப்படின்னு
அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வெளியே வரவும் வெங்கடேஷன் வந்து நிற்கிறாரு. அண்ணன் வாங்கண்ணே, நான் எல்லா உண்மையும் வெங்கடேஷன் இருந்துட்டு என்ன செய்து சொல்ற, நீ உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டியா? கண்டிப்பா அவனை சும்மாவே விடக்கூடாது, இப்பவே நம்ம ராஜாங்கத்துக்கு அண்ணன் கிட்ட போய் சொல்லலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கருப்பு, சமையல், சேதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ராஜாங்கத்துக்கிட்ட உண்மையை சொல்றதுக்காக கிளம்புறாங்க. போன உடனே நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு என்ன செய்தோ எல்லாருமே கூட்டமா வரீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்கப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிய போகுது. நீங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சா நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. என்ன செய்தோ இப்படியெல்லாம் சொல்ற, எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, என்ன விஷயம்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல போறாரு. அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரியும் நம்ம அதாவது சித்ரா, போஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே வராங்க. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு வாங்க வாங்க, உங்க 3 பேரையும் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், உங்க 3 பேரை பத்தியே தான் நான் பேச போறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, இப்போ இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன செய்து சொல்ற, என்ன எங்களை பத்தி சொல்ல போற, உங்களை பத்தி எல்லா உண்மையும் சொல்ல போறேன், அதுவும் கண்டிப்பா நம்ம போஸை பத்தி சொல்லி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட போஸ் இருந்துட்டு சித்ரா ஈஸ்வரி கிட்ட, மா நீ கவலைப்படாதமா, கண்டிப்பா என்னை பத்தி எந்த உண்மையுமே சொல்ல முடியாது, அதே மாதிரி சொன்னாலையும் அதுக்கு ஆதாரம் எதுவும் இருக்காதுல்ல, ஆதாரம் இல்லாம எப்படி எல்லா விஷயத்தையும் நம்ப முடியும், அதனால நீ ஏதாச்சும் பேசி பெரியப்பா மனசை மாத்திரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு என்ன அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சேது, நாங்கள் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்கப்பா, அதாவது போஸ் தான் உங்களோட உயிரை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அதெல்லாம் இல்லவே இல்லைப்பா, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன சொல்ற சேது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் அப்பதான் இருந்துட்டு, சேது நீ என்னையா சொல்ற, இத்தனை நாள் வரைக்கும் நம்ம உயிரெல்லாம் காப்பாத்தினது போஸ் தானே நினைச்சிட்டு இருந்தோம், வேற யாரு நம்ம உயிரெல்லாம் காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு, சேது யாருப்பா காப்பாத்தினது நம்மளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கப்பா, அதாவது இந்த மருந்தெல்லாம் போஸ் நம்ம கிட்ட எப்படி கொண்டு வந்தான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன விஷயம் சொல்லுடா, நீ முழுசா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு போஸ் எப்படி மருந்தை கொண்டு வந்தான்ற விஷயத்த சொல்றாங்க. அங்க பாருங்கப்பா, தமிழ் அதாவது இந்த மருந்தெல்லாம் அதாவது காட்டுக்குள்ள போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டுங்களோட போராடி அந்த மருந்தை கொண்டு வந்துட்டு இருந்தா அப்பன்னு பார்த்து நம்ம போஸ் இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்துருக்கான். அதாவது தமிழ்ச்செல்வியை பார்த்த உடனே அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு தெரியாம ஒரு கட்டியை எடுத்துட்டு போயிட்டு தமிழ்ச்செல்வி மண்டையிலே அடிச்சு அவளை மயக்கம் போட்டு வச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்காம்பா, இப்படிதான் இவன் மருந்தெல்லாம் கொண்டு வந்தது அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதை கேட்ட ராஜாங்கம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, சேது நீ என்ன சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா, நான் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்கண்ணே, என்னோட பையன் நல்லா இருக்கிறது இங்க இருக்க யாருக்குமே பிடிக்கல, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது, இப்போ சேதுக்கு நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்கறது பிடிக்கல போல, அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருக்குப்பா, கண்டிப்பா இந்த விஷயம், அதாவது போஸ் நல்லா இருக்கணும்னு இப்ப வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன், நீங்க யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது, தகுதியே இல்லாதவனுக்கு இவ்வளோ தொகையும் பாராட்டும் போய் சேரது எனக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். என்ன செய்த சொல்ற, நீ சொல்றதை கேட்டா என்னால் நம்பவே முடியல, போஸ் தான் டாக்டர் கிட்ட எல்லா மருந்தையும் எடுத்துட்டு கொடுத்தான்னு சொன்னாங்க, இப்ப என்னடானா போஸ் இப்படி ஒரு வேலை பண்ணி தான் எல்லா மருந்தையும் கொண்டு வந்தான், நீ சொல்றத பார்த்தா என்னால நம்பவே முடியல அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரியா சேது, அப்போ நம்ம உசுரெல்லாம் காப்பாத்தினது தமிழ்ச்செல்வி தானா, தமிழ் நீ தான் எங்களோட உசுரெல்லாம் காப்பாத்தினியா, இங்க பாருங்க அம்மாச்சி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் காட்டுக்குள்ள இருந்து மருந்து கொண்டு வந்துட்டு இருக்கப்போ என் தலையில யாரோ அடிச்சுட்டு என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, அது போஸ் தானே எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்ச மாதிரி ஆயிடுது. இங்க பாருங்க மாமா, அதாவது தமிழ்ச்செல்வி தலையில
யார் அடிச்சதுன்னு தமிழுக்கே தெரியல. இப்போ என்னோட பையன் தான் தலையில அடிச்சுட்டு மருந்தெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றது நியாயமே இல்லை. என்னோட பையன் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசி என்னோட பையன் வாழ்க்கையவே கெடுக்கிறதுக்கு பாக்குறாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இல்லையா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க எதுவுமே நம்பாதீங்க அப்படின்றாங்க. சித்ரா இருந்துட்டு இங்க பாருங்க பெரியப்பா, தன்னோட தம்பி நல்லா இருக்க கூடாதுன்னு சேதுவே நினைக்கும் போது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாமா, இங்க பாருங்க பெரியப்பா, இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்துறாதீங்க. அதே மாதிரி அந்த 1 கோடி ரூபாய் வச்சுதான் போஸுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கும். அவனோட வாழ்க்கை இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பொறுக்க முடியாம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க நடக்க வேண்டியதெல்லாம் பாருங்க. இங்க பாருங்க, நீங்க கண்டதையும் பேசிக்கிட்டு மத்தவங்களெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஒரு பக்கம் சொல்லவும், இங்க பாருக்கா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நடந்த விஷயத்துக்கெல்லாம் ஆதாரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆதாரத்தை காட்டினா கண்டிப்பா எல்லாரும் நம்புவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு பக்குன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்ன செய்து சொல்ற, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கா, ஆதாரம் எப்படி ரெடி பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமா அப்படியே ஒரு மாதிரி அதாவது வேத்து கொட்டுது, உடம்பு முள்ள வேத்து கொட்டுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்ம பாட்டி இருந்துட்டு, என்னையா போஸ், என்ன ஒரு மாதிரியா வெளுவெளுத்து போயிருக்க, அதாவது வேக்காடா, அதாவது என்னது வேர்வையா ஒழுகிட்டே இருக்கு, என்ன ஆச்சு, வேக்காடா இருக்கா, ஃபேனு ஓடிக்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட போஸ் இருந்துட்டு, இல்ல அம்மாச்சி ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி டென்ஷன்ல இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சேதோ அது என்ன உண்மை, என்ன ஆதாரம் சொல்லிட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு அந்த ஆதாரத்தை எடுத்து ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்கவும் ராஜாங்கம் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்படி வேற ஒரு வேலையை பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தியா நீ, இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்காக நீ என்னென்னலாம் பண்ணியிருக்க, உனக்கு அதாவது மனசாட்சின்றது ஒன்று இருக்கா இல்லையா, எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, முட்டாள் மாதிரி தெரியுதா, எங்க தலையில எல்லாம் முட்டாளன்னு எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. பெரியப்பா, இல்ல பெரியப்பா, உங்ககிட்ட நல்ல பேர் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன். இப்படி ஒண்ணு பண்ணதுனாலதான் என்ன வீட்டுக்குள்ள சேர்த்து இப்போ எனக்குன்னு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இப்போதானே என்னோட வாழ்க்கையே சரியாயிட்டு வருது. இப்போன்னு பார்த்து நான் எப்படி எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்றது, எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்குமா, கண்டிப்பாக நடக்காது இல்லை, இப்படி ஒரு நல்லதை எனக்கு பண்ணி வைக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ் பக்கம் இருக்க நியாயத்தெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா, அதாவது நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்க்கலாமா, இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்துட்டு எப்படி உன்னால சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, என்னோட பையன் வாழ்க்கைக்காக நீங்க ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இவன் இப்படி ஒரு வேலையை பண்ணி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டானே, இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. இவனுக்கு எவ்வளவோ தண்டனை கொடுத்து பார்த்துட்டோம், ஆனா இவன் எந்த தண்டனைக்குமே திருந்துற மாதிரி தெரியல. இவன் திருந்தாத ஒரு ஜென்மமா தான் இருக்கான். எப்படி இவனை திருத்துறதுன்னு தெரியல. எத்தனையோ முறை வீட்டை விட்டு துரத்தியும் பார்த்துட்டோம், இவன் அப்ப கூட திருந்துற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா நம்ம சன்னாசி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நம்ம ராஜாங்கத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு சன்னாசி, உன்னோட பையனுக்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து இப்போ ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை இவன் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த குடும்பத்துல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் என்ன மனசு வலிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து தானே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த வீட்டுல இருக்கிற யாருமே என்ன மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எமோஷனலா பேசிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாட்டி இருந்துட்டு, இங்க பாருங்கடா, என்னோட பையனை எதுக்காக இப்படி வாட்டி பதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் என்னடா தேவை, பணம் காசு மட்டும் தானே உங்களுக்கு தேவை, அதுக்காக அதை மட்டும் தானே என்னோட பையன் கூட ஒட்டிட்டு இருக்கீங்க. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுல்ல, அப்புறம் என்னடா உங்களுக்கெல்லாம்
என்னோட பையனை எதுக்காக நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம பாட்டி ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க கோவப்படாதீங்க, இப்போதான் நம்ம போஸுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கோம், இந்த வாழ்க்கை அவனுக்கு நல்லபடியா அமையட்டும். இப்போ இந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட எதுக்காக சொன்னோன்னா, நீங்க யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னனே தவிர இவனோட வாழ்க்கை இப்படியே அழிஞ்சு போட்டுன்னு எல்லாம் சொல்லலப்பா. இவனோட வாழ்க்கையே இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இங்க பாரு சேது, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்னோட பையனுக்கு நல்லது பண்ணுற மாதிரி நடிக்காத சேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க சின்னம்மா, உங்க போஸ் பண்ண வேலை எல்லாத்தையும் நான் சொன்னதுக்கு உங்களுக்கு கோவம் வருதான்? அவன் பண்ணதை தான் சொன்னேன், அவன் பண்ணாதது ஒன்றும் நான் சொல்ல கிடையாது. இப்போ கூட அந்த இவன் பண்ண வேலைக்கு கண்டிப்பா அப்பா இவனை வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தானே அமைதியை நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் நீங்க அமைதியா இல்லைன்னா கண்டிப்பா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு உடனே கண்டிப்பா போஸ் வெளியே தான் போயிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்காக இவன் போஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இருக்கும் தெரியுங்களா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இந்த விஷயத்த நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, இந்த வீட்டில் அமைதி நிலைக்கணுன்றதுக்காக தான் நான் எந்த உண்மையுமே யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தேன். இப்போது இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் யார்கிட்டையுமே ஏமாறக்கூடாது, நீங்கள் ஏமாந்து 1 கோடி ரூபாவை அவங்களுக்கு சன்மானமாக கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் மட்டும்தான் இப்போது மாமா உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னதை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை. இப்போது நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது ஒரு எம்எல்ஏக்கு, உங்க வார்த்தையை நம்பி தான் அந்த எம்எல்ஏ பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி ஒவ்வொன்றத்தையா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இப்போ இப்படி ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா இவன் நல்லா பார்த்துப்பானா? அந்த பொண்ணோட வாழ்க்கை தானே அழியும், அந்த பொண்ணோட வாழ்க்கை அந்த பொண்ணோட வாழ்க்கை அழியறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம அதாவது ராஜாங்க வந்துட்டு பேசுறாரு. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க மாமா, என்னோட பையனோட வாழ்க்கையை நீங்க அழிச்சிடாதீங்க, என்னோட பையனோட வாழ்க்கையில இப்பதான் நல்லது நடந்துட்டு இருக்கு, இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருடி, உன்னோட பையனை ஒழுங்கா வளர்க்காம இப்போ கடைசி டைம்ல காலில் வந்து விழுந்தா என்னென்ன நியாயம்? ஃபர்ஸ்ட் உன்னோட இதுக்கு அவன் செய்யறதுக்கு முன்னாடியே நீ கண்டிச்சு பிள்ளைய வளர்த்துருக்கணும், எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க பாருடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா நம்ம ஈஸ்வரியை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு, எனக்கு தெரியும்னு இவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, இவங்க மருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னும் போதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு, இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்களேன்னு எனக்கு இப்போதானே தெரிய வருது. இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை பார்த்து தானே இதை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மருந்தை இவங்க கொண்டு வரலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரிஞ்சிருந்தோம் நமக்கு அண்ணங்கிட்ட வந்து அதுக்கு சன்மானமா ஏதாச்சும் கொடுங்கன்னு வெக்கமே இல்லாம உங்களால எப்படி கேட்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மாதிரி கோபத்தோட நம்ம சாவித்திரி வந்துட்டு பழி வாங்குற எண்ணத்தோட சாவித்திரி வந்து ஈஸ்வரியை பார்த்து கேட்கவும் ஈஸ்வரி வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யாவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சேதுக்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாமா, இங்க என்ன நடக்குது, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கொலப்ரேஷனா இருக்கு, என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு யாரு சேது கிட்ட கேட்கவும், ஐஸ்வர்யா நீ கொஞ்ச நேரம் இரு, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு முழுசா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, சரிங்க மாமா, இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க அப்படின்றாங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாரு சன்னியாசி, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போறேன், இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க விரும்பல, அந்த பொண்ணோட வாழ்க்கையாச்சும் நிம்மதியா இருக்கட்டும், வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போனா கூட அந்த பொண்ணு சந்தோஷமா பார்த்துப்பாங்க, இப்படி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பொறுப்பில்லாதத்தனமா ஊர் சுத்தி இருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணோட வாழ்க்கை தானே போகும், இவனுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது யாரு நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்திடலாம், அந்த எம்எல்ஏக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பதறி போயிட்டு சன்னாசி காலில்
விழுது, அப்பா தன்னோட நம்மளோட தம்பியோட வாழ்க்கை என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? இனிமேல நம்ம தம்பி வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சு பாத்தீங்களா? உங்களோட பையன் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துறாதீங்க, இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி அதாவது சாவித்திரி இருந்துட்டு இங்க இங்க பாருங்கண்ணே, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்க பாருங்க அத்தாச்சி, கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க, எங்க பிரச்சனையை பத்தி நாங்க பாத்துக்கிறோம், இதெல்லாம் நீங்க மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லவும், இங்க பாருங்க மதனி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, உங்க பையன் பண்ண தப்புக்காக தானே இப்படி ஒரு முடிவை எங்க அண்ணன் எடுத்திருக்காரு, இந்த முடிவு கரெக்டா தான் இருக்கும், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களோட பையனை நீங்க ஏற்கனவே கண்டிச்சு வளர்த்திருந்தா இப்படி ஒண்ணு நடந்திருக்குமா, இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ஒரு மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. எல்லாரும் நிறுத்துங்க கொஞ்ச நேரம், இங்க பாருங்க, நீங்க 3 பேருமே இந்த வீட்டுல இனிமே இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மாமா, என்ன மாமா பேசுறீங்க நீங்க, நாங்க இந்த வீட்டுல இல்லைன்னா வேற எந்த வீட்டுக்கு போவோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. தப்பு பண்ணாததுக்கு முன்னாடி அதெல்லாம் யோசிக்கணும், தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க, எப்படி மன்னிக்கிறது, இங்க பாருங்க, நீங்க யாருமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சன்னாசி இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்க 3 பேரையும் வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு எத்தனை முறை அண்ணன் சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போங்க, உங்களுக்கு எவ்வளவுதான் தண்டனை கொடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க, இனிமே ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுல நீங்க வரவே கூடாது, இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி ஒரு பக்கம் பயங்கர கோவத்தோட பேசுறாரு. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்காம இந்த வீட்லயே இருந்ததுனால அதாவது யாரு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்தது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த அறிவா வெளுத்து, இங்க பாருடா, நான் இருக்கிற பயங்கர கோவத்துல உன்னை வெட்டிடுவேன், ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரியும் அதாவது போஸும் இந்த வீட்டை விட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.